ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம யாரை பத்தி தியானித்தோம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஸோ இந்த செக்மெண்ட்ல இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டை தியானிக்க போறோம். நம்ம பைபிள்ல என்னென்ன இருக்கு? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, ரெண்டு ஏற்பாடு இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடை பத்தி வரும் நாட்களில நம்ம தியானிக்கலாம். சரியா குட்டீஸ்? இப்போ புதிய ஏற்பாடு வர செக்மெண்ட் ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் என்ன முக்கிய அம்சம் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 நூல்கள் இருக்கு. அதாவது 27 ஆகமங்கள் இருக்கு. அந்த 27 ஆகமங்கள்ல நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்ல, இந்த 27 ஆகமங்கள்ல எந்த மொழியில எழுதப்பட்டது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிரேக்க மொழியில எழுதப்பட்டதா சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 4 சுவிசேஷம் இருக்கு. இந்த நூல்ல 4 சுவிசேஷ நூல் என்னென்ன தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது எல்லாமே சுவிசேஷ நூல்கள் சொல்றாங்க. இந்த 4 சுவிசேஷத்திலையும் யாரை பத்தி முக்கியமா சொல்றது தெரியுமா? ஏசப்பாவுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், சிலுவையின் பாடுகள். அது மட்டும் இல்ல, அவர் சீடர்கள் எப்படி போதனை பண்ணணும், அப்புறம் திருச்சபையில எப்படி கதை இருக்குது, அத்தனையும் இந்த 4 சுவிசேஷங்கள் நமக்கு சொல்லப்படுது. சரியா குட்டீஸ்? வரும் நாட்களில வரும் செக்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு சாப்டரா நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன தெரியுமா? மத்தேயு. கரெக்ட். மத்தேயு யார் தெரியுமா எழுதினது? லேவி என்ற மத்தேயு. அவர் இயேசுவு அறியறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு தெரியுமா? வரி வசூலிப்பவரா இருந்தாரு. அப்புறமா அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல காரியங்களை, பல போதனைகளை, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அவர் எல்லாருக்கும் சொன்னாரு. இவரை பத்தி வரும் செக்மெண்ட்ல நம்ம நிறைய பார்க்கலாம். ஏன்னா நம்ம 12 சீடர்களை பத்தி நம்ம பார்க்குறோம்ல, அதுல இவரையும் நம்ம பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? இந்த மத்தேயுல சாப்டர் 1 அதிகாரத்துல இருந்து 2 அதிகாரம் வரும். இந்த செக்மெண்ட்ல நம்ம தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டுனா யார் பிறந்தது, அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்ற வரலாறு இருக்கு. அதை நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த மத்தேயு எழுத அதிகாரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை பார்த்துடலாமா? மத்தேயு எழுதுறாம் அதிகாரம் 1 அதிகாரம் 23 வசனம். அதுல 23 வசனத்துல எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள்ல 21 மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனம். அதுல என்ன தெரியுமா இருக்குது? அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவருக்கு என்ன பண்ணுவாங்களாம்? இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவருக்கு அந்த இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட், தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவினுடைய பிறப்பு. இயேசு எப்படி பிறந்தாரு, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அறிவிக்கப்பட்டது, அதை பத்தி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இயேசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு காட்சி கொடுத்தாங்க. மரியாள் இருக்கிற வீட்டுல பிரவேசித்து என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? மரியாளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி மட்டும் இல்ல, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு தேவதூதர் சொன்னாங்க. இப்போ நம்ம ரூம்ல திடீர்னு ஒரு வெளிச்சத்தோடு யாருன்னா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம்ல. அப்ப அதே மாதிரி தான் மரியாள் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. யார் இது அப்படின்னு சொல்லி பயந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தேவதூதர் கேப்ரியல் தேவதூதர் என்ன சொன்னாங்க? பயப்படாத, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லை. அது மட்டும் சொல்லல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரனுக்கு அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு அவங்க தேவதூதர் யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்றாங்கன்னா மரியம்மா கிட்ட சொல்றாங்க. அது ஏசப்பா எப்படிப்பட்டவரா இருப்பார் தெரியுமா? பெரியவரா இருப்பார். அது மட்டும் இல்ல, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய
தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்புறம் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இப்படி ஏசப்பாவை பத்தி யாருக்கு சொல்றாங்க? மரியாளுக்கு சொல்றாங்க இல்லையா? ஏசப்பா எவ்வளோ பெரியவர் இல்ல. அது மாத்திரம் இல்ல, சொன்ன உடனே மரியாள் தெய்வ தூதரை பார்த்து இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கலக்கம் வந்துடுச்சு. அப்போ தெய்வ தூதர் என்ன தெரியுமா சொல்றாங்க? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் பரிசுத்த ஆவி நிழலிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ ஏரோது நாட்களில என்ன ஆகுது? ஏரோது நாட்கள்ல யூதா தேசத்துல மரியாமா என்ன பண்றாங்க? மரியாள் என்ன பண்றாங்க? இயேசுவை பிறக்கிறாங்க. இயேசு பிறக்கும் பொழுது இயேசுடைய அம்மா பேர் என்ன? தாயார் பேர் யாரு? மரியாள். தந்தை பேர் யாரு? யோசேப்பு. 2 பேருக்கும் பரிசுத்த ஆவியினால கன்னி மரியாள் வயிற்றுல யார் பிறந்தது? ஏசப்பா பிறந்தாரு. ஏசப்பா பிறந்த உடனே யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க தெரியுமா? தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. மேய்ப்பர்கள்னா யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு மட்டும் மேய்ப்பாங்க இல்லையா? அவங்கள தானே நம்ம மேய்ப்பர்கள் சொல்லுவோம். அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து கொண்டிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவதூதர் என்ன பண்ணாரு? காட்சி தராரு. அது மாத்திரம் இல்ல, அங்க எங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் ஆடு மேய்ச்சிட்டு ராத்திரியில குளிர் காஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? தேவதூதர் திடீர்னு பிரகாசமா அந்த இரவு நேரத்துல வராங்க. அப்ப அப்படி வந்த உடனே நம்மளுக்கே பயமா இருக்கும்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? தாவீதின் ஊரிலே யார் பிறந்திருக்காங்க? இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்களுக்கு நற்செய்தியை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை சந்திக்க அவங்க எல்லாரும் போறாங்க. அப்படி போகும் பொழுது மேய்ப்பர்கள் எல்லாம் என்ன கொண்டு போவாங்க? காணிக்க. கண்டிப்பா ஆட்டுக்குட்டி தானே, அவங்க கிட்ட வேற என்ன இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது தானே நம்ம ஏசப்பாக்கு காணிக்க கொடுக்க முடியும். அதே மாதிரி மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய காணிக்கையாகிய ஆட்டுக்குட்டிய யாருக்கிட்ட கொண்டு போனாங்க? ஏசப்பா கிட்ட கொண்டு போய் துதிச்சு பாடி மகிமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள்னா யாரு? பெரிய பெரிய ராஜாக்கள் நம்ம சொல்லலாம். 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? எருசலேமுக்குள்ள வராங்க. எருசலேமில் யூதேய ராஜாவாகிய இயேசு பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது எங்கிருந்து வந்தாங்க தெரியுமா? கிழக்குல இருந்து வந்தாங்க. விசாரிக்கும் பொழுது யாரு? ஏரோது ராஜா கேள்விப்பட்ட உடனே கலக்கமடைகிறாரு. அவர் எங்க பிறந்து அவங்கள ரகசியமா அழைச்சு, சாஸ்திரிகளை ரகசியமா அழைச்சு என்ன பண்றாங்க? அவரை கேட்கிறாங்க, அவரு எந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு, இப்படி காலங்கள் எல்லாவற்றையும் ரகசியமா அந்த சாஸ்திரி கிட்ட ஏரோது ராஜா கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது என்னாச்சு தெரியுமா? அப்புறம் அந்த சாஸ்திரிகள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இங்கதான் இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன பிறகு சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கிழக்கிலிருந்து வர ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு வழி காட்டியது. ஏசப்பா எந்த சத்திரத்துல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எந்த மாட்டு தொழுவத்துல இருக்கிறாருன்னு அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழி நடத்தியது. வழி நடத்தின பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்து தன்னை அர்ப்பணிச்சு இயேசுவை துதிச்சாங்க. அவங்க என்ன காணிக்க கொண்டு வந்திருப்பாங்க? ராஜாக்கள் எல்லாம் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? பொண்ணு, வெள்ளி, தங்கம், அது மட்டும் இல்லாம தூபவர்க்கம், நிறைய பரிசு பொருட்களை எடுத்துன்னு என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட படைச்சு என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட கொடுத்து அவங்க சாஷ்டாமா மரியாளையும் இயேசுவையும் என்ன பண்ணாங்க? அவங்க துதிச்சு வணங்கி மகிழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இந்த சாஸ்திரிகள் வந்ததுனால அவங்க துதிச்சு இது பண்ண பிறகு அந்த இடத்துல இருக்கும் பொழுது தேவ தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா? சாஸ்திரிகளுடைய சொப்பனத்துல சொல்றாங்க, நீங்க இந்த வழியா போக வேணாம், வந்த வழி போக வேணாம், வேற வழியா போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாஸ்திரிகளுக்கு யார் வழி நடத்துறாங்க? கர்த்தருடைய தேவ தூதன் என்ன பண்றாங்க? வழி நடத்துறாங்க. அவங்க அதை கேட்டு என்ன பண்றாங்க? ஏரோது கிட்ட போகாம அவங்க வேற வழியா போறாங்க.
அது மட்டும் இல்ல, எகிப்துக்கு யோசேப்பு அனுப்புறாரு. எப்படி தெரியுமா? யோசேப்பு சொப்பனத்துல கர்த்தருடைய தேவதூதர் என்ன பண்றாரு, நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு போக வேணாம், நீ எகிப்துக்கு போ. ஏன்னா ஏரோது என்ன பண்றான், கொலை செய்ய வகை தேடுறான், குழந்தைய கொலை செய்ய அவன் தேடிட்டு இருக்கிறான். அதனால நீ இங்க போகாத, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு தேவதூதர் சொப்பனத்துல யாருக்கு சொன்னாங்க? யோசேப்புக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சு? யோசேப்பு தாயையும் குழந்தையும் என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எகிப்துக்கு கூட்டிட்டு போன பிறகு ஏரோதுக்கு ஒரே கோபம். ஏன்? சாஸ்திரிகளால வஞ்சிக்கப்பட்டதுனால அவனுக்கு செம்ம கோபம். ஏன்? நான் இங்க தானே வர சொன்னேன், இங்க வராம அங்க வேற வழியா போயிட்டாங்களே அப்படின்னு ஏரோது உள்ளத்துல சரி கோபம் இருந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? அங்க எல்லா 2 வயதுள்ள குழந்தைகளை கொலை செய்யும்படி அவன் என்ன பண்ணா, கட்டளையிட்டான். ஏன்னா அதுல ஏசப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த கட்டளையை அவன் கொடுத்தான். இப்படி நடக்கும்பொழுது அங்க என்ன ஆச்சுன்னா அழுகையும் துக்கமும் நிறைஞ்சிருந்தது. அப்போ ஏசப்பா எகிப்துக்கு போன பிறகு அவர் எப்படி மறுபடியும் நாசரேத்துக்கு திரும்பி வரார் தெரியுமா? மறுபடியும் சொப்பன தேவதூதர் சொப்பனத்துல யோசேப்புக்கு ஏரோது, அதாவது கொலை செய்ய வகை தேடின ஏரோது மரணம் அடைஞ்சிட்டான். யாரு? இயேசுவை கொலை செய்யணும்னு தேடிட்டு இருந்த ஏரோது மரணம் அடைஞ்சிட்டான். அதனால நீ இங்கிருந்து கிளம்பி எங்க போ? இஸ்ரேல் தேசத்துக்கு போ அப்படின்னு யார் சொன்னது? தேவதூதர் சொன்னது. தேவதூதர் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை கூட்டிட்டு நாசரேத் என்னும் ஊருக்கு திரும்பி செல்றாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி கிளம்பும் போது அப்போ ஏசப்பா நமக்காக நம்ம பாவங்களை ரட்சிக்க இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? அப்போ இதுல இருந்து இந்த இயேசுவின் பிறப்புல தாய் யாரு? கரெக்ட், மரியாள். தந்தை யாரு? யோசேப்பு. யோசேப்பு எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? நீதிமானா இருந்தாரு. அப்புறம் மரியாள் எப்படிப்பட்டவங்க? ஒரு புனிதவதி. அவங்க ஒரு கன்னிகையில வயிற்றுல பரிசுத்த ஆவியினால ஜீசஸ் பிறந்தாரு. சரியா? அது ஃபர்ஸ்ட் யாருக்கு தேவ தூதர்கள் காட்சி கொடுத்தது? போய் வணங்கின ஏசப்பாவை துதிச்சு சமர்ப்பணம் பண்ணது? கரெக்ட், மேய்ப்பர்கள். அடுத்தது யாரு வருகை வந்தாங்க? சாஸ்திரிகள் வருகை வந்தாங்க. அப்புறம் அவங்க எங்க போனாங்க? எகிப்து தேசத்துக்கு போனாங்க. மறுபடியும் நாசரேத்துக்கு அவங்க திரும்பி வந்தாங்க. இதுதான் ஏசப்பாவுடைய பிறப்பு. சரியா? இந்த பிறப்புல ஏசப்பா நமக்காக இந்த பூமியில பிறந்து நம்மளை ரட்சிக்க, நம்மளை மீட்க வந்திருக்கிற ஒரு தகப்பன், சர்வ வல்லமை உள்ள தகப்பன் யாரு? ஜீசஸ். அப்போ நீங்க நினைக்கலாம், மரியாள் நீ ஏன் மரியாளோட பேசின இதுல இருந்து நம்ம 5 காரியங்களை கத்துக்கலாம். என்ன தெரியுமா? மரியாளோட பேசின தேவன் உங்களோடவும் பேசுவார் இல்லையா? மரியாளுக்கு என்ன சொன்னாங்க? இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதுக்காக தேவதூதர் என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஏசப்பாவும் நீ கர்ப்பம் தரித்து ஏசப்பாவும் வயிற்றுல பிறப்பார், அவருக்கு நீ ஏசு என்று பெயரிடுவாய், இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த கிருபைய வழங்குவார் ஏசப்பா. அது மட்டும் இல்ல, அப்புறம் மரியாள் என்ன சொன்னாங்க? இது எப்படி ஆகும்? நான் புருஷனே எனக்கு தெரியாதே, என் வயிற்றுல பிள்ளை பிறந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அதே மாதிரிதான் பல காரியங்களை குறித்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இந்த காரியத்துல எப்படி ஆகுமோ, இந்த வேலை எப்படி ஆகுமோ, இந்த படிப்பு எப்படி ஆகுமோ, என் மார்க் எப்படி ஆகுமோ, என் ரிசல்ட் எப்படி ஆகுமோ, நீ பயந்து கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரியாளோட இருந்து நடத்தினது போல, ஆவியினால பலப்படுத்தினது போல உன்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியினால சூப்பர் நேச்சுரலா உன்னை என்ன பண்ணுவாரு? நீ குறித்து கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஏசப்பா சூப்பர் நேச்சுரலா உன்னை பயன்படுத்துவார் குட்டீஸ். சரியா? அது மட்டும் இல்ல, அடுத்தது என்னது? இது என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசேப்பு திகைத்த போது யோசேப்புக்கு சொப்பனத்துல ஆலோசனை கொடுத்தாரு.
கரெக்டா? அப்படி சொப்பனத்துல ஆலோசனை கொடுக்கும் தேவன் உனக்கும் சில காரியங்களில நீ என்ன நினைக்கலாம், இது எப்படி ஆகுமோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே, இதை நான் எப்படி செய்யறதோ நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உனக்கும் அவர் ஆலோசனை தர வல்லவராய் இருக்கிறார். பிள்ளையை கொள்ளை செய்ய என்னது ஏரோது தேடின போது தேவதூதர் என்ன பண்ணாரு, சொப்பனத்துல நீ இங்க வேணாம், இங்கிருந்து எகிப்துக்கு போ, அப்புறம் நாசரேத்திலிருந்து திரும்பி வான்னு வழி நடத்தின ஆண்டவர் நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாரு, உன்னை வழி நடத்துவாரு. சரியா குட்டீஸ்? எதுக்கும் நீங்க கலங்க கூடாது. அது மட்டும் இல்ல, சாஸ்திரிகளுக்கு இருக்காங்க இல்லையா, சாஸ்திரிகள் வரும்பொழுது எது வழிகாட்டுச்சு? நட்சத்திரம். நட்சத்திரம் வழி காட்டுது இல்லையா, நீ இந்த வழியா போகாம நட்சத்திரம் வழி காட்டுறதுனால ஏசப்பா இருக்கிற இடத்த அவங்க என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், உங்களை வழி நடத்த, உங்க குடும்பத்தை வழி நடத்த, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல இம்மானுவேல் என்று ஒருவர் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லலாம், நான் சிறு பிள்ளை, நான் குட்டீஸு, நான் தனிமையில இருக்கிறேன், எங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, எங்க அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, நான் தனிமையில இருக்கிறேன். தனிமையில இருந்தா என்ன தோண செய்யும்? பாவம் செய்ய தோணும் இல்லையா? என்ன ஆகும்? டிப்ரெஷன் ஆகும். தனிமையில இருந்தா டிப்ரெஷன் ஆகும். ஆனா தனிமையில நீ யாரு கூட இருக்கிறன்னு தான் இம்பார்ட்டன்ட். தனிமையில 2 விதம் இருக்கு குட்டீஸ். என்ன தெரியுமா? ஒண்ணு உலக பிரகாரமான தனிமை, 2வது இயேசுவோடு இருக்கிறது. உலக பிரகாரமா நீ இருந்தீனா என்ன பண்ணலாம்? நீ நல்லா வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய இடத்துக்கு என்ஜாய் பண்ணலாம், நிறைய பாட்டு பாடலாம், சினிமா பாட்டெல்லாம் பாடலாம். அதெல்லாம் டெம்பரவரி இல்லையா? ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? டிப்ரெஷன் ஆகும், அப்புறம் மனசோர்வாகும், நம்மள அறியாம பாவங்கள் செய்ய தோணும் இல்லையா குட்டீஸ்? ஆனா உலக பிரகாரமா இல்லாம நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும். உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும். அது மாத்திரம் இல்ல, உனக்குள்ள வழி நடத்த ஒரு ஆண்டவர் இருப்பாரு, உனக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவர் இருப்பாரு, உனக்கு கிருபையால நிரப்ப ஏசப்பா இருப்பாரு. உன்னோடு கூட இருக்கிற ஏசப்பா உன்னை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாரு? மேன்மையா நடத்துவாரு. சரியா குட்டீஸ்? ஓகேவா? நம்ம உலகத்திலோடு இருக்கிறோமா இல்ல கர்த்தரோடு இருக்கிறோமான்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரியா? இன்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணுவீங்களா? யார் உங்களோட இருக்கிறாங்க? இம்மானுவேல் என்ற நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கொடுக்கிற ஆண்டவர் நீங்க செய்யற எல்லா வேலையிலும் படிப்பிலையும் உங்களுக்கு நிச்சயம் என்ன பண்ணுவாரு? அவரு துணையா இருப்பாரு. சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நம்ம இந்த இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு சின்ன குட்டி ஜெபம் நம்ம செஞ்சிடலாமா? எல்லாரும் நீல் டவுன் போடுறீங்களா? நம்ம ஏன்னா ஏசப்பா கிட்ட நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். சரியா? எல்லாரும் நீல் டவுன்ஸ் போட்டீங்களா? கண்ணை மூடிட்டீங்களா? பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த உலகத்துல எங்களுக்காக வந்து எங்கள் பாவங்களை மீட்க, எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகரே, இம்மானுவேலே, எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம்பா. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை உங்க இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. நாங்கள் தியானித்த இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இதை கருத்தாய் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. சப்பா, நீர் அவர்களோடு இருங்க. மரியாளோடு இருந்தீங்களப்பா. கிருபை பெற்றவளே, நீர் வாழ்க. பரிசுத்த ஆவியினால பலப்படுத்துறீங்களப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை அப்பா, பலவீனப்படுத்திருக்கிற ஒவ்வொரு ஆவிகளை இயேசுவ நாமத்துல நான் கட்டுகிறேன்ப்பா. பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. பிள்ளைகளோடு நீங்க எப்பொழுதும் இருங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு விசேஷித்த பலத்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பி ஆண்டவரே சப்பா உலகம் கொடுக்கிற தனிமையில் இல்லாம ஆண்டவரே கர்த்தராகி உம்மோடு அவர்கள் எப்பொழுதும் நடக்க நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. இம்மானுவேலே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை தொடுங்க, அவர்கள் உள்ளத்துல இருக்கிற காயங்களை மாற்றுங்கப்பா, அவர்களோடு இடைப்படுங்க தகப்பனே. அப்பா ராஜா சாஸ்திரிகளை வழி நடத்தீங்களே, நட்சத்திரங்களை கொண்டு இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தாய் தகப்பனாரை ஆசீர்வதிங்க. அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதிகமாய் நீங்க தரப்போகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.